இன்னும் 2 மாசத்துல புது வருஷம் பிறக்க போகுது. ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர்க்கு எல்லாரும் ஏதாச்சும் ரெசல்யூஷன் எடுக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் அத ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் அத அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுருவாங்க. இந்த வருஷம் நான் சொல்லப்போற இந்த 19 விஷயங்கள உங்க லைஃப்ல இருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாவே, இது உங்களோட லைஃபோட மிகப்பெரிய ரெசல்யூஷனா இருக்க போகுது. ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைஃப்ல ஒரு சில ஹேபிட்ஸ் வந்துட்டு நம்மள மேல கொண்டு போறதுக்கு பதிலா, நமக்கே தெரியாம நம்மள போட்டு கீழ புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா, அதெல்லாம் சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத கண்டுக்காம விட்டுருவோம். ஆனா, அது தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி, உங்களோட மென்டல் பீஸ் இது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்துட்டு உங்களோட எனர்ஜிய ட்ரெயின் பண்றது உங்களுக்கே தெரியாம இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம், நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட். உங்க அலாரம்ல இருக்கக்கூடிய ஸ்னூஸ் பட்டன். ஸ்னூஸ்னா மீனிங் என்னன்னு தெரியுமா? "இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நான் தூங்கிக்கவா?" அப்படின்னு உங்க அலாரத்துக்கிட்ட கேட்கிற மாதிரி. அந்த 5 நிமிஷம் தூங்குறதுனால, உங்க பாடிக்கு எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் கிடைக்க போறது கிடையாது. ஈஸியா முழிப்பு வர வேண்டிய உங்க பிரெயினுக்கு, நீங்க திருப்பியும் ட்ரவுசி ஸ்டேட்ல கொண்டு போய் விட போறீங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஸ்னூஸ் பட்டன் ஹேபிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க ஃபிக்ஸ் பண்ண டைம்ல எழுந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா, நான் சொல்ற இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. உங்க அலாரமையோ, மொபைலையோ கட்டில் கிட்ட வைக்காதீங்க. தள்ளி கொஞ்சம் தூரமா வைங்க. ஆனா உங்களுக்கு சவுண்ட் கேட்கணும். ஸோ கண்டிப்பா அத ஆஃப் பண்றதுக்கு நீங்க எழுந்து போய் தான் ஆகணும். உங்க கால் தரையில படும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு முழிப்பு வந்துரும். அதுக்கப்புறமும் திருப்பி போய் படுத்து தூங்காம, அதான் எழுந்ததும் எழுந்துட்டீங்க. சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு, முகத்த வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சம் தண்ணி குடிங்க. தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். அடுத்தது, உங்க மொபைல்லயோ, லேப்டாப்லயும் நோட்டிஃபிகேஷன ஆஃப் பண்ணி வைங்க. நீங்க ரொம்ப ஃபோகஸ்டா ஒரு வேலைய பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல ஒரு புக்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஏதாச்சும் முக்கியமா ஒரு வேல பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க மொபைல்ல அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த டிங் சவுண்ட் கேட்ட உடனே, மூளை உடனே, "ஐயோ! ஏதோ வந்திருக்கு. உடனே போய் ஓப்பன் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள புஷ் பண்ணும். அது எதுக்காகன்னா, உங்களுக்கு டோபமைன் கொடுக்கக்கூடிய ஒரு ரீல்ஸாவோ, ஒரு ஷார்ட்ஸாவோ, இல்ல யாரோட ஒரு மெசேஜ் ஆகவோ கூட அது இருக்கலாம். இது உங்களுக்கு ஷார்ட் டெர்ம் ஹாப்பினஸ் குடுக்குறது மட்டும் இல்லாம, உங்க வேலையில இருந்து உங்க பிரெயின கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடும். அது உங்களுக்கு நெறைய எனர்ஜிய வேஸ்ட் பண்ணும். திருப்பி அந்த எனர்ஜி எல்லாம் கொண்டு வந்து நீங்க அந்த வேலையில திருப்பி ஃபோக்கஸ் பண்றதுக்குள்ள உங்களோட டைமும் வேஸ்ட் ஆயிடும். ஸோ கொஞ்ச நாளைக்கு உங்க மொபைல்ல நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் அதாவது தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வச்சு பாருங்க. மைண்ட் எவ்ளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்தது எந்த ஒரு விஷயத்தையுமே கத்துக்கிட்டா அத கண்டிப்பா செயல்படுத்துங்க. நம்மள நெறைய பேரு, நான் வந்துட்டு லைஃப்ல முன்னேற போறேன் அப்படின்னு சொல்ட்டு, ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கிறதோ, இல்ல ஒரு புக் படிக்கிறதோ, இல்ல ஒரு ஆடியோ புக் கேட்கிறதோ, ரொம்ப தீவிரமா அத பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அத பண்ணி முடிச்சோனே, அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க அப்சார்ப் பண்ணி, அத செயல்படுத்துனாங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. அதுலேருந்து உடனே அடுத்த புக்குக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் எங்க போயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நான் மைண்ட்ல தான் வச்சிருக்கேன். தேவையான டைம்ல யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாத எந்த ஒரு விஷயமும், அது எவ்ளோ பெரிய மோட்டிவேஷனா இருந்தாலும் சரி, லைஃப்ல எவ்ளோ பெரிய பிலாசபியா இருந்தாலும் சரி, அத நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா, அது ஜஸ்ட் உங்களோட லைஃப்ல ஒரு என்டர்டெயின்மென்ட் தான். அதுல உள்ள நல்ல விஷயங்கள நீங்க அப்சார்ப் பண்ணி, என்னைக்கு அத செயல்படுத்துறீங்களோ, அன்னைக்கு தான் நீங்க உங்களோட வளர்ச்சிய நோக்கி போறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது, உங்களோட பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ வச்சு உங்கள நீங்களே டிஃபைன் பண்ணிக்காதீங்க. எப்பவுமே ஃபெயிலியர்ஸ ஒரு லெசனா பாருங்க. இந்த விஷயம் எனக்கு என்ன புதுசா கத்துக் குடுக்கறதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு யோசிங்க. ஒரு சிலர் வந்துட்டு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்டர்வியூவே அட்டெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2, 3 கம்பெனிஸ்ல வந்துட்டு உங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு வேலையே கிடைக்காது அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சே உட்காந்துருவாங்க. அப்படி இல்லாம, உங்கள நீங்களே ரொம்ப தாழ்வா நினைக்காம, அந்த விஷயத்துல இருந்து, அந்த தோல்வியில இருந்து நீங்க என்ன புதுசா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அதுல கிடைச்ச லெசன வச்சு உங்களோட அடுத்த முயற்சியில இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் எப்பவுமே நான் சரி அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு மத்தவங்க கிட்ட ஆர்க்யூ பண்ணாதீங்க. அப்படி இருக்கும்போது மத்தவங்களோட கருத்த நீங்க லிசன் பண்ண மாட்டீங்க. நீங்க சரியாவே இருந்தாலும், கொஞ்சம் அமைதியா மத்தவங்க சொல்றத லிசன் பண்ணீங்கன்னா, அதுலருந்து உங்களுக்கு கத்துக்கிறதுக்கு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாரி ஆர்க்யூ பண்ணும்போது, உங்கள பத்தின ஒப்பீனியனும் கண்டிப்பா மத்தவங்களுக்கு தப்பா தான் போகும். ஸோ ஆல்வேஸ் பி ஓப்பன் டூ லிசன். நெக்ஸ்ட்டு எதுக்கு எடுத்தாலும் சாரி சொல்ட்டே இருக்காதீங்க. கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்கறது கரெக்ட்டான விஷயம் தான். ஆனா, ஒரு சிலர் வந்துட்டு பீப்பிள் ப்ளீஸரா இருப்பாங்க.
மத்தவங்க நம்மள தப்பா நெனச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட, "ஐயோ! சாரி, சாரி. இனிமே நான் இத பண்ண மாட்டேன். ஐயோ! சாரி உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள அவங்களே ரொம்ப கீழ வச்சு பாப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சாரி கேட்காதீங்க. இந்த உலகத்துல உங்களுக்கும் வந்துட்டு ஸ்பேஸ் இருக்கு. ஸோ உங்களோட ஸ்பேஸ தான் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. மத்தவங்களுக்கு நீங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நினைக்காதீங்க. முக்கியம் இல்லாத விஷயங்களுக்கு வந்துட்டு முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போடணும்? இன்னைக்கு காஃபி குடிக்கலாமா? டீ குடிக்கலாமா? பஸ்ல போலாமா? நடந்து போலாமா? இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு உங்களோட எனர்ஜி ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா, பெரிய விஷயங்களுக்கு நீங்க யோசிக்கும்போது ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எனர்ஜிய சேவ் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ஒன். எப்பவுமே உங்கள யாரோ கவனிச்சுக்கிட்டே இருக்கிறதா நெனச்சுட்டு, மத்தவங்களுக்காகவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களோட லைஃப நீங்க இயல்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க அவங்க லைஃப்ல ஓன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உங்கள பத்தி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கும். நீங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு 24 ஹவர்ஸும் யோசிச்சு, யோசிச்சு எல்லா விஷயங்களையும் பண்ணீங்கன்னா, உங்க மைண்ட்ல இருக்கிற ஐடியாவ எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள நம்மள மைண்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கே தல மேல லாரி கணக்கா வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ, எத பத்தியும் கவலைப்படாம, உங்களுக்கு சரின்னு தோன்றத கரெக்ட்டான வழியில மத்தவங்கள ஹர்ட் பண்ணாம பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன். காசிப் மட்டும் பேசவே பேசாதீங்க. காசிப் பேசுனீங்கன்னா, அது நீங்க யார பத்தி பேசுறீங்களோ, அவங்கள எந்த விஷயத்துலயும் கெடுக்காது. பட் உங்களோட எனர்ஜிய பயங்கரமா ட்ரெயின் பண்ணும். உங்களோட டைம வேஸ்ட் பண்ணும். உங்க நேம ஸ்பாயில் பண்ணும். அது மட்டும் இல்லாம, உங்கள சுத்தி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ கிரியேட் பண்ணும். அதே மாதிரி உங்க கூட சேர்ந்து இந்த காசிப் பேசுறாங்கல்ல, அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டைம ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுங்க. நமக்கு இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் டைம் தான். அதுல மத்தவங்கள பத்தி அதிகமா பேசி அந்த டைம நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா, நம்மளோட விஷயங்கள நம்ம எப்போ கவனிக்க போறோம்? அதே மாதிரி, இந்த மாதிரி மத்தவங்கள பத்தி குறை சொல்லியோ, மத்தவங்கள பத்தி பேசியோ மட்டுமே ஒருத்தர் கூட நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் எப்பவுமே பாசிட்டிவ் எனர்ஜி மூலமா தான் க்ரோ ஆகணும். இந்த மாரி காசிப்ஸ் மூலமாவோ, மத்தவங்கள போட்டு குடுத்து குறை சொல்லியோ க்ரோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன். நீங்க ஒரு நல்ல விஷயத்த பண்ணீங்கன்னா, மத்தவங்க உங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களோட அப்ரூவல்க்காக வெயிட் பண்ணாதீங்க. எப்பவுமே எல்லாருமே நம்ம பண்ற நல்ல விஷயங்கள கவனிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் உங்கள நீங்களே பாராட்டிட்டு கூட அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆன் ஆகி போயிடுங்க. யாரும் கவனிக்கலையே அப்படிங்கிறது உங்கள எக்காரணத்த கொண்டும் டவுன் பண்ணக்கூடாது. அவங்க மைண்ட ரொம்ப குளோஸ்டா வச்சிருக்கவங்களுக்கு எப்பவுமே உங்கள ரொம்ப ஓவரா எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சிலர் வந்துட்டு அவங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க இப்படித்தான், இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு நீங்க எவ்ளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும், அவங்க மைண்ட ஓப்பனா வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றத புரிஞ்சுக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி இருக்கவங்களுக்கு திரும்ப திரும்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணி பண்ணி, நீங்க அத பத்தி யோசிச்சு யோசிச்சு உங்கள நீங்களே டயர்ட் ஆக்கிக்காதீங்க, எக்ஸாஸ்ட் ஆக்கிக்காதீங்க. இப்ப சொல்லப்போறது மோஸ்ட்லி இந்தியால நெறைய வீட்ல நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏதாவது ஒரு பொருள் நம்ம வீட்ல இருக்கும். ஆனா, அது தேவையா இல்லையான்னு கூட தெரியாது. என்னைக்காவது யூஸ் ஆகும், தூக்கி போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எடுத்து ஒரு ஓரமா வச்சிருப்போம். இப்போ முக்காவாசி வீட்ல பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எப்பவாவது தேவைப்படும் அப்படின்னு எடுத்து வச்ச பொருட்கள் தான் நெறைய ஸ்பேஸ வந்துட்டு அடைச்சிட்டு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகுற பொருள நீங்க வச்சுக்கோங்க. தேவையில்லாத பொருள, அது எப்போ யூஸ் ஆகும்னே தெரியாத பொருள மத்தவங்களுக்கு தேவைப்பட்டா அத குடுத்துருங்க. உங்க வீட்ல நீங்க எவ்ளோ வந்துட்டு பழைய பொருட்கள டீக்ளட்டர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு புது பொருட்களும், பாசிட்டிவ் எனர்ஜியும் வரதுக்கான ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஒரு சிலர்கிட்ட உங்களோட லைஃப்ல ஒரு பவுண்டரிய வரைஞ்சுக்கோங்க. யார்கிட்ட அப்டின்னா, ஒரு சிலர் அவங்களுக்கு ஏதாவது விஷயம் தேவைப்படும்போது மட்டும் தான், நீங்க அவங்களுக்கு ஞாபகம் வருவீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படும்போது, அவங்க அவைலபிளா இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க, உங்க எனர்ஜிய ட்ரெயின் பண்றாங்க, உறிஞ்சுக்கிறாங்க அப்டின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட எப்பவுமே ஒரு எல்லைய வரைஞ்சுக்கோங்க. உங்களோட எனர்ஜியும், டைமையும் கண்டிப்பா வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க சொல்றத கவனிக்காதவங்களுக்கும், உங்களோட பேச்சுக்கு மதிப்பில்லாத இடத்துலயும் தயவு செஞ்சு அட்வைஸ் குடுக்காதீங்க. அது உங்களோட அமைதிய தான் ஸ்பாயில் பண்ணும். ஒரு சிலருக்கு நீங்க எவ்ளோ சொன்னாலும், அவங்க எப்போ அத அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டுக்கு போவாங்களோ, அப்பதான் அத கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ திருப்பி திருப்பி அந்த மாரி இருக்கவங்களுக்கு,
நீங்க நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு போய் அட்வைஸ் பண்ணி, உங்களோட எனர்ஜிய தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு எப்போ நோ சொல்லணுமோ, அந்த இடத்துல தயவு செஞ்சு நோ சொல்லுங்க. நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் யார் எத கேட்டாலும் உடனே செஞ்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்வாங்க. அந்த மாரி செய்யும்போது, நீங்க எல்லா டைமும் அவைலபிளா இருக்கீங்க. உங்களுக்கு எல்லா டைமும் ஃப்ரீ டைமா இருக்குன்னு சொல்ட்டு, உங்கள ரொம்ப கிராண்டடா எடுத்துப்பாங்க. ஸோ, அதனால உங்களோட டைம நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் மத்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள் உங்க லைஃப்ல எப்பவாவது நடந்திருக்கும். அது நடந்து முடிஞ்சிருக்கும். அது நல்லதா நடந்திருந்தா உங்களுக்கு சந்தோஷத்த குடுத்திருக்கும். அத ஞாபகம் வச்சுக்கிறதுல தப்பில்ல. பட் அது கெட்டதா முடிஞ்சதுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு பெயின்ஃபுல்லான மெமரியா தான் இருக்கும். அத ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காம, திருப்பி திருப்பி அத உங்க மைண்ட்ல ரீவைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காம, அத ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிருங்க. அப்பதான் உங்க மைண்ட் பீஸ்ஃபுல் ஆகும். உங்களால அடுத்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும். எப்பவுமே பாஸ்ட்ட புடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்காதீங்க. இப்போ பிரசன்ட்ல என்ன நடக்குதோ, அத கவனிச்சு, அதுல வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு சில ஃபுட் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க பாடி புரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். ரொம்ப டல்லா இருக்கும், ப்ளோட்டிங் வரும், உடம்பு டயர்ட் ஆயிடும். ஸோ அந்த மாரி ஃபுட்லாம் உங்க உடம்புக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். ஜஸ்ட் டேஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்காக, அத நீங்க ரிப்பீட்டடா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க பாடிய நீங்க மதிக்கல அப்படின்னு அர்த்தம். அது உங்ககிட்ட பேசும்போது அதோட லாங்குவேஜ கவனிங்க. அதுக்கு ஒத்துக்காத ஃபுட்ட தயவு செஞ்சு குடுக்காதீங்க. ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக சாப்பிடாம, ஹெல்த்துக்காக சாப்பிட ஆரம்பிங்க. லாஸ்ட் ஒன் பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த டைம்ல. ஸோ தயவு செஞ்சு நைட் 9 மணிக்கு மேல Facebook, Instagram, YouTube இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு சொல்லிட்டு உங்கள ஒரு 2, 3 ஹவர்ஸாவது உள்ள இழுத்துட்டு போயிடும். உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும், தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும், உங்க ஹெல்த் டோட்டலா ஸ்பாயில் ஆகும். ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்களே ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிக்கோங்க. அந்த டைமுக்கு மேல உங்களோட டிவைஸஸ் எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. நிம்மதியா வாழ்றது அப்படிங்கிறது பிரச்சனைகளே இல்லாம வாழ்றது கிடையாது. எவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், அத அமைதியாவும், நிதானமாவும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மள நம்மளே தயார்படுத்திக்கிறது தான் ஒரு நிம்மதியான லைஃப். ஸோ இந்த நியூ இயர்ல இருந்து உங்க லைஃபோட தரத்த உயர்த்துறதுக்காக இந்த 19 ஹேபிட்ஸ்ல எல்லாத்தையும் ஒரே டைம்ல ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லல. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களால நெறைய சேஞ்சஸ் பார்க்க முடியும். இதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.